திரு புகழேந்தி, அரசியல் ஆதாயம் யார் தேடுறது? உண்மையிலேயே விஜய் கிட்ட கூட்டணிக்கான மறைமுக நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கா? குட் ஈவினிங் டு மாலை முரசு. எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு இடத்தில் நாம் போனால் அந்த இடத்துல கொஞ்சம் பேர் செத்து போயிடுவாங்க, ஒரு நெரிச்சலான நிலை ஏற்படும் அப்படின்னு யாரும் நினச்சி போக மாட்டாங்க. உயிர் போகுது அப்படிங்கிறத விரும்பியா போய் பிரச்சாரத்துக்கு போவாங்க தமிழ்? நிச்சயமாக போக மாட்டாங்க. அந்த இன்சிடெண்ட்டை அவர் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து அந்த ஆதாயத்துக்கு பின்னாடி வரேன், முன்னாடி போகிறவர் வந்து மக்கள் வெள்ளத்தில் போகிறார். இதே மாலை முரசு டிவியிலோட உட்காந்து ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நேரோ பிளேஸை கொடுத்து நீங்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னது யார் தப்பு? எனக்கு கவலையே இல்லை, போலீஸ் தப்பு. கொடுத்துருக்கூடாது அந்த இடத்த. நீங்கள் போங்க, கிரவுண்டுக்கு போங்க, அதிகமான கூட்டம் உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு, இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, மேடை போட்டுக்கோங்க, பண்ணுங்க. பாருங்கள், பக்கத்து ஸ்டேட்டில் பாருங்கள், கர்நாடகாவில் அந்த ஆர்சிசி கோப்பையை கையில் எடுத்துகிட்டு வந்து ஆர்சிபி ஐபிஎல் கோப்பையை சும்மா அந்த சின்ன இடம் தமிழ், நான் அடிக்கடி போய் பார்த்தேன். ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியம் வெளியில் வந்து திடீர்னு படித்த பசங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸு, கிரிக்கெட்டு ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் கிரிக்கெட் விளையாடுறவனும் இருந்தான். இவ்வளவு உள்ளே போய் கடைசியில் 11 பேர் செத்து போயிட்டாங்க. 11 பேர் செத்து போனால் இந்தியன் ஹிஸ்டரியிலே கிடையாது. நான் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உடனே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அடிஷ்னல் கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஜாயின்ட் கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஜூரிசெக்ஷன் கப்பன் பார்க் போலீஸ் ஸ்டேஷனோட ஏசியும் அந்த இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஒரு தப்புமே பண்ணலையா சார்? இதுதான் நீதிமன்றத்தில் நான் இருந்தேன், வேற கேஸ் போயிட்டு இருந்தது. அங்கே இருந்தப்போ நீதிபதியே கேட்டார், அவங்கள பார்த்து கேட்டார், பிபி எல்லாத்தையும், ஏன் போலீஸ் ஒரு தப்பும் பண்ணலையா? 2 பேர் வண்டியில் வந்து இடிக்கிறான், 2 வீலரில் வந்து இடிச்சது ரெக்கார்ட் ஆகுது, சைடில் டிரைவர் பார்க்காமல இருந்திருப்பாரு, அதுக்கே ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டிங்களா? ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஒரு ட்ராமாவை பண்ணி நீங்கள் வந்து இங்கே நின்றுட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க, எங்கிட்ட வந்து நீங்கள் ட்ராமா பண்ணுற வேலையெல்லாம் விட்டுருங்கன்னு. இன்னொரு அரசு தரப்புல, காவல்துறை தரப்புல நாங்க எவ்வளவோ விஜய் கிட்ட அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி விளக்குனாலும் அவர் எதையும் காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்ல, அவர் செய்யறத அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களே. ஐ வில் கம் டு தி பாயிண்ட். நான் சொல்றேன், காவல்துறை சார்பா ஒரு கொஞ்சம் பேர் செத்து போயிடுவாங்கன்னு அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. போயா முடியாது வெளியிலன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு கிரவுண்ட்ல போய் நடத்து செத்து போவான்னு சொல்றேன், அவனுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கி, அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால் சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே? எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் இருந்தீர்கள்? அநியாயம் போயிடுச்சு இல்லை சார்? 41 உயிர் சார், அம்போன்னு போயிடுச்சு. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு காது கண்ணு முக்கெல்லாம் கொடுத்து பேசுறோம், இதெல்லாம் பண்றேன்னு. எனக்கு நம்பகமான தகவல் இந்த பிரகாஷ் அடிக்கடி சொல்லுவார், உலக நாடுகள்லாம் வச்சு என்னோட நண்பர் சிலதெல்லாம் நடந்தா சொல்லுவாங்க, அது அவங்களுடைய சொந்த இது, நான் ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் எனக்கு கிடைச்சது இந்த நிமிஷம் வரை விஜய் யாரோடையும் பேசல, கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த யாரோடையும் பேசவே இல்லை. அது நான் நல்லா தெரிஞ்சிட்டேன். அதனால யார்கிட்டையும் பேசல. இது அப்படியே உட்காந்து இந்த கோர்ட்டு மூலியமா பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகணுன்ற அபிப்பிராயத்தில் இருக்காங்க தமிழ். அடுத்த நாள் போயிருந்தா அதுக்கும் நான் பதில் சொல்றேன். மறுபடியும் இந்த கூட்டம் கண்ணாபின்னு ஏறி ஒண்ணுமே புரியாம அந்த ஹாஸ்பிட்டல் இல்லங்க, ஹாஸ்பிட்டல்ல போகும்போதுமா கிரௌட் வரும்னு நினைக்கிறீங்க? ஐயா, நீங்க இந்த எதான் கண்ணாபின்னு இதே விஜய் தான் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களுக்கு அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாரையும் பார்த்தாரு. ஒன்னும் அவ்வளவு கிரௌட் நடக்கலையே, பிகாஸ் ஆஃப்டர் தி சன்லைட் வித்அவுட் தி அனௌன்ஸ்மெண்ட் entering the place. இதுதான் இங்கேயும் பண்ணிருக்கணும் மறுநாள். ஆனா அங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் ஆஸ்பத்திரி உள்ளார 4 டாக்டர் காலி, 5 நர்ஸ் காலின்னு என்ன பண்ணுங்க? அதனாலதான் விஜய் போலையா? அதனால போகலன்றதுல போகணும்னு தான் சொல்றேன். போகாது தப்புன்றதுல நீங்க சொல்றதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. செருப்பு எப்படி சார் இருந்துச்சு? எத்தனை மீட்டிங் பார்த்துருக்கேன். இங்க பிரகாஷும் பேசுறாரு, என்னுடைய அருமை இளவல் ரவியும் பேசுது. இன்னைக்கு ஒருத்தர் பேரை சொல்லி பேசுறாங்களே, அதிமுக அறிமுகப்படுத்துறதுன்னு சொல்லி. இல்ல சார், உயிரை கொடுத்து திகார் ஜெயிலிருந்து கூட்டு வந்தது புகழேந்தி சார். புகழேந்தி கூட நின்றது நாஞ்சில் சம்பத் சார். இது உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா எல்லாத்தை விட அதுதான் சார் அரசியல் வாழ்வே. அப்புறம் வேண்டான்னு ஒதுங்கி நாங்க வெளியில வந்துட்டோம், சரியா வரல இவர் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு. முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இப்ப உயிரினாரு, அதுதான் உயிரோட்டமான விஷயம். ஒரு உலக மகா தலைவர் பாரத பிரதமர் மோடினாரு. அப்புறம் திடீர்னு சேஞ்ச் ஆனார். அண்ணாமலை நீக்கப்பட்டதால் அவர் பிஜேபி எடுத்து வெளியில வந்தார். திரு அண்ணாமலை நீக்கப்பட்டதால் எங்க அண்ணன் ஓபிஎஸும் ஒத்துக்காம வெளியில வந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி
அண்ணாமலை சார் தான் அதை ஹேண்டில் பண்றாரு, ஒன்றும் சந்தேகமே இல்ல. அண்ணாமலை நீக்கம் பிஜேபிக்கு பாதிப்பு. சரி, ஆனா நீங்க 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 என்ன கணக்கு போடுறீங்க? இந்த நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி எப்படியாவது விஜயை கொண்டு வந்துடணும். விஜய் வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு தாக்கம் வரும். அது பிஜேபி ஏடிஎம்கே எடுக்குதா? நிச்சயமா ஏடிஎம்கே எடுக்க. அதாவது ரவி சொன்னது நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு கம்பீரமான வார்த்தை. அவங்க அப்பா என்னுடைய அண்ணன் குழந்தைகள் அதை வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த இயக்கம் எத்தனை வருஷமா வந்தது அப்படிங்கிறது அவர் வந்து வெளியில சொல்றாரு. அந்த இயக்கம் வந்து இன்னொரு இயக்கத்திட்ட போடுமா பிரிஸ்டீஜான்னு கேட்கிறாரு. அததான் இத்தனை நாளா நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா புசி ஆனந்த் அறிக்கை கொடுத்து அதிமுக எங்களுக்கு கூட்டணி இல்ல, தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நடந்ததா இல்லீங்களா? அப்ப கூட இவங்க திரும்பி தம்பி இந்த ரவி சொன்னதை சொல்லியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி. என்ன இது வளர்ந்த இயக்கம், ஆட்சி செய்த இயக்கம், 33 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த இயக்கம், கிட்டத்தட்ட 58 ஆண்டுகள் உருண்டோடி விட்டுருது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா விஜய் எழுத்து பேச ஏடிஎம்கேல இருந்து யாரும் தயாராகவே இல்லை. ஆக அவங்களும் எதிர்பார்க்கறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்குது. இவர் எங்க மாட்டுவார் அப்படின்னு பிஜேபி ஒரு தந்திரமா இருந்திருக்கலாம். இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் இங்க போயிட்டு இருக்கு. ஆனா உண்மைகள் மறையாது, உண்மைகளை மறைக்க முடியாது. நடந்தவைகள் செருப்பு சார். ஒரு எந்த கூட்டத்திலையும் பல மாநாடு நடத்திருக்கேன். அந்த கூட்டத்துல அந்த தலைவருக்கு எதிர்ப்பா ஒரு ஆள் செருப்பை தூக்கி எறிஞ்சாலும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவன் உயிரோட இருக்க முடியாது. சரிங்க, ரைட். அப்ப யாரோ சதி செஞ்சு செருப்பு வீசினாருன்னு தானே சொல்ல வர்றீங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் விஜய் ரசிகர்களா இருக்கும் போது அவர் எப்படிங்க செருப்பு வீசிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கம்பீரமா வெளியே வந்திருக்க முடியும்? சுத்தி அவரை சுத்தி கிட்டத்தட்ட 200-300 ரவுடிஸ் இருந்தா சொல்றாங்க. சொல்றாங்கன்னா என்ன அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஒரு இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி தியரியா மாதிரி அது இன்னும் வந்து ஒரு எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி ஆயிடாது. எரியிற நெருப்பே இல்லையே. அங்கிருந்து செருப்பு வருது சார். அவன் அங்கிருந்து இந்த பிளாக் ஐட்டம் தடுக்கலன்னு வச்சுக்கோங்க, செக்யூரிட்டி அதை தடுத்து அந்த செருப்பு நேரா தலைக்கு போகும். எய்ம் பண்ணி அடிக்கிறான் நீட்டா. இதெல்லாம் கலவரத்தை தூண்டுற வேலை தானே. அங்க என்ன வேலை? விஜய் ரசிகர் யாரோ செருப்பு எரிஞ்சிருவாங்களா? சரிங்க, தண்ணி எனக்கு வேணும், இங்க நிறைய உயிர் போயிட்டு இருக்கு, மூச்சு திணறல் ஏற்படுது, கவனத்தை திசை திருப்ப யாராவது எரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதா அவங்க தரப்பு. வேற என்ன கையில வேற சரி இல்ல, வேற வந்து கிடைக்கலையா செருப்பு? நீ ட்ரை டு ரீச் தட், எப்படியாவது ரீச் பண்ணி சொல்லுங்க. செருப்பு எங்க வீசணும்? அப்ப சரி இருக்குன்றீங்களா சார்? திட்டம் போட்டு அங்க ஏதோ நடந்திருக்கு. அதை வந்து புதிதாக கோர்ட் வந்து சஸ்பெக்ட் பண்ணி கோர்ட்டு தான் சொல்லியிருக்கு. ஜட்ஜி நான் சொல்லும்போது நான் கேட்டேன். அது பூரா ரிப்போர்ட் வரும்பொழுது தான் புரியும். பட் ஆனா திருமதி அருணா ஜெகதீசன் ரொம்ப நல்ல ஜட்ஜி. ஏற்கனவே அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்களே தூத்துக்குடி, என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? ரிப்போர்ட் கையில கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு, ஒரு ஆக்ஷன் எடுக்கலீங்க. அதனால இதுலயும் எடுக்காம போனா என்ன பண்றதுன்னு தான் இந்த ஜட்ஜி நீதியரசு முடிச்சுக்கிட்டு இன்னொரு டீமை போட்டு ஒரு ஆபீசரை போட்டிருக்காரு. ஆகவே அரசியல் கட்சிகள் அவர் வருவாரான்னு நினைக்குது. அவர் வருவாரா இல்லையான்னு சொல்ல வேண்டியது அவர் தான். ஆனா போகாம இருக்கிறது தவறு, உடனடியா போகணுன்றது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்ற வார்த்தைகள். ஆனா அங்க ஏதோ நடந்ததுன்றத யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. எனக்கு ஆகலனா கூட ஆர்கே நகர்ல சுத்தி எல்லா அமைச்சர்களும் பழனிசாமி போய் ஓட்டு சார் நிர்பந்தப்படுத்தப்பட்டு செய்யப்பட்டது, விரும்பி செய்யப்பட்டது கிடையாது, நிர்பந்தப்படுத்தப்பட்டு செய்யப்பட்டது. நான் இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டுறது தப்பு, நீ இவர் தேர்ந்தெடுத்தது தப்பு, அப்படி தப்பு இப்படி தப்புங்கிறீங்களே. இதே சசிகலா வந்து இதுல பாய்ஸ் கார்டர்ல நின்னுட்டு இந்த பொதுக்குழுல போய் நின்னு என்னை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டு வந்து அவங்க கொண்டு வந்து எல்லாம் கொடுத்தாங்களா? நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அது பெறப்பட்டது அந்த பதவி. அதே போல இவர் டிடிவி தினகரன் வந்த உடனே ஒரே நாள்ல எப்படி பெரிய பதவிக்கு வந்தாரு? அவர் பெரிய என்ன தியாகம் பண்ணிட்டாரு? அவ்வளவு பெரிய பதவிக்கு வர்றதுக்கு அவங்க சித்தி கொடுத்துட்டு போனது, எல்லாருமா கொடுத்துட்டு போனது. எல்லாத்துக்கும் இது உலக மக்கள் இல்ல, அதிமுக இருக்க அத்தனை தொண்டர்களும் அறிவார்கள், நீங்களும் அறிவீங்க. மனசாட்சியோட அதை ஒத்துக்கொண்டு பேசுங்க. அவ்வளவுதான். ரவி சொன்ன மாதிரி மக்கள் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். ஏழை எளிய மக்கள் தாய்மார்களுக்காக உருவான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரு அணிக்காக தலைவர் அல்ல, அது உரிமையும் அல்ல, இது மக்களுடைய இயக்கம். ஆனா எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எனக்கு வந்து இப்ப சண்டை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. விவாதத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸுடைய தலைவர் 2 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார். அங்கிருந்து பிரதம மந்திரி தலைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார். இங்கிருந்து சென்ற மாண்புமிகு முதல்வர் உடனடியாக ராத்திரியோட ராத்திரியா போனார். பாராட்டும் போய் இறங்கி அங்க போயிட்டு 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார். இந்த இயக்கம் 3 பேர் முடிஞ்சதுங்களா? 4வது விஜய் பாதிக்கப்பட்ட அவர் கட்சிக்காரர்களுக்கு 20 லட்சம் ரூபாயை அவர் அனௌன்ஸ் பண்ணார். அது நியாயமானது, ரைட்டு. போய் பார்க்கல, போய் பார்த்தா தான் சரியா இருக்குங்க. ஆனால் நான் கேட்குறேன்,
பக்கத்து ஸ்டேட்டில் லேண்ட்ஸ்லைடு வந்தது, வேலுமணி அன்பு சகோதரர் ஓடி போயிட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஓபிஎஸ் இருந்தார், ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து கொரோனாவுக்கு போய் முதலமைச்சர்கிட்ட 1 கோடி ரூபாயெல்லாம் கொடுத்தாங்கலாம் நடந்தது. இப்போ இந்த மக்களுக்காக ஏன் சார் அதிமுக நிதியிலிருந்து ஒரு ஃபண்டை ஒதுக்கி கொடுக்கல தமிழ்? முறைப்படியான அறிவிப்பை வெளியிடுவதற்கு பொதுச் செயலாளரான அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது. இவர் அறிவிச்சாரு, அவர் அறிவிச்சாரு, உடனே லைன்ல வந்து இவரு அறிவிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திருக்கிறது. அம்மாவோ இருந்திருந்தால் இப்படி செய்வார்களா? தலைவர் என்பவர் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. புரட்சி தலைவர் என்பவர் புரட்சி தலைவர் தான், புரட்சி தலைவி என்பவர் புரட்சி தலைவர் தான், எடப்பாடி என்பவர் அவர் எடப்பாடி தான். அதை வந்து நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க? கட்சி 41 பேர் இறந்தது, அப்ப நீங்க எந்த உதவியும் செய்ய மாட்டேன்றீங்க. நாங்க அப்படி சொல்லவே கிடையாது. நீங்களா கற்பனை பண்ணிக்கலாம், யார் என்ன பண்ண முடியும்? நாங்க சொன்னோமா எந்த உதவியும் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். ரைட், புகழேந்தி சொல்லிடுங்க, முடிச்சிருங்க, நிறைவா. அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகவே அவர் வந்து வாய் திறந்து விஜய் பேசணும், சொல்லணும், என்ன செய்ய போறன்றத சொல்லாம அன்னைக்கு தமிழக அரசை மாத்திரம் ஒரு குறை சொன்னார். படி அரெஸ்ட் பண்றதுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னாரு. ஏன் நீ வந்து நீதிபதி இப்ப தனியா ஒரு கமிஷனை போட்டாச்சு. அருணா ஜெகதீசன் அவங்க ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அருணா ஜெகதீசனுடைய விசாரணையில் நான் கேட்பதெல்லாம் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மேல நின்று 13 பேரையும் சுட்டாங்க இந்த நாட்டில். அது உயிர் தான், இது உயிர் தான், எதா இருந்தாலும் உயிர் தான். அந்த 13 பேர் சுடப்பட்டதற்கு இந்த அரசு இன்று வரை அந்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் மாண்புமிகு முதல்வரிடம் வேண்டி 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 கேட்டேன். அது என்ன வேணா இருக்கட்டும், அது நிரபராதின்னு கூட சொல்லி இருக்கட்டும், இல்ல இந்த குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லி இருக்கட்டும். Why you are not taking the action you tell me now? That is the main issue, sir, now. Right, okay.